எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்றாரு திமுக கூட்டணியே இல்லை. திமுக கூட்டணி இல்லை, நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கணும்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. ஆதரவு கொடுத்த இயக்கங்களே எங்க இச்சகமா இருக்கு. தினமும் வந்து தலைவரை பார்த்துட்டு போறாங்க. நேற்றைக்கு சென்னையில இருந்து வந்தோம். மீண்டு வருவோம் தலைவா. இது கட்சிக்காரங்க. தாய்மார்கள் வராங்க. தலைவா நாங்கள் இருக்கிறோம், உங்களை கோட்டையில் விட்டு இருக்கிறோம், எங்களோட வேலை. இன்னொருத்தர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆயிற்று, வெக்கமா இருக்கு. இன்னொரு தாய் வந்து சொல்லுது, கையில ஒரு குழந்தை, உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் தலைவா, தமிழ்நாடு உங்களை நம்பி இருக்கிறது. இத்தனையும் காரணம் பேசுவோம். இவ்வளவு பெரிய எழுச்சிருக்கு. நான் பேசுறேன், பால் திட்டுவாரு, அதிக பேசுறதுல மன்னிச்சிருங்க. நான் கேட்கிறேன், தயவு பண்ணி சொல்றேன், இன்னொரு பொதுக்குடி ஆரம்பித்து போடுறாராம். நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்படியே ஜனத்திறன் சமுதாயத்து பெரிய அப்படியே போனா அப்படியே 1 லட்சம் பேர் கூடுறாங்களாம். மொத்த கட்சியுமே கலைஞர் கூட்டம் கொள்ளாது, மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கு. அவர் வந்து சொல்றாரு, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீர்கள்? தயவு பண்ணி அறிவிங்க. கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை. திமுக தமிழ்நாட்டை காப்பாற்றணும்.